அன்பார்ந்தவர்களே, அண்மையில் இந்து தமிழ் திசை நாளிதழில் கருணையே கடவுள் என்ற தலைப்பில் திருவாளர் ஏ மூர்த்தி என்பவர் எழுதிய ஒரு அனுபவ நிகழ்வு என்னுடைய மனதை தொடுவதாக இருந்தது. அந்த நிகழ்வினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திருவாளர் மூர்த்தி ஒரு பிரபலமான கோவிலுக்கு சென்றபோது அங்கு தான் கண்ட நிகழ்வினை அவர் தத்ரூபமாக வர்ணித்திருந்தார். அந்த கோவிலின் வாசலில் முதியவர் ஒருவர் வருவோர் போவோரிடம் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார். பலரும் அலட்சிய பார்வையுடன் அவரை கடந்து சென்றனர். வெகு சிலரே கையில் இருந்த சில்லறையை போட்டுவிட்டு போனார்கள். கிடைத்த சில்லறையை எடுத்துக்கொண்டு எதிரே இருந்த உணவகத்துக்கு சென்றார் அந்த பெரியவர். இட்லிகளை வாங்கிக் கொண்டு தன்னுடைய பழைய இடத்திற்கே வந்து அமர்ந்தார். சாப்பிட அந்த பொட்டலத்தை பிரித்ததும் எங்கிருந்தோ பறந்து வந்த காகங்கள் அந்த பெரியவரின் அருகில் அமர்ந்து கொண்டு கா கா என்று கரைந்தன. பரிவோடு அந்த காகங்களை கண்ட முதியவர், என்னடா உங்களுக்கும் பசிக்குதா என்று கேட்டுவிட்டு இட்லிகளை பிட்டு சாம்பாரில் நனைத்து காகங்களுக்கு போட ஆரம்பித்தார். அந்த காகங்களோடு மேலும் சில காகங்களும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தன. முதியவர் சிரித்து கொண்டே, என்ன உங்களோட கூட்டத்தை எல்லாம் சாப்பிட கூப்பிட்டு விட்டீங்களா என்று கேட்டபடி 2 இட்லிகளையும் அந்த காகங்களுக்கே போட்டுவிட்டார். வயிறு நிறைய சாப்பிட்ட காகங்களை பார்த்த முதியவரின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். தன் பசிக்கு சாப்பிடாத சோகம் துளியும் அவர் முகத்தில் தெரியவில்லை. காகங்களை பசியாற்றிய மகிழ்ச்சியே அவர் முகத்தில் எஞ்சி நின்றது. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த அன்பர் மூர்த்திக்கு கண்ணீர் வந்துவிட்டது. பிறரிடம் யாசகம் பெற்று சாப்பிடுபவராக இருந்தாலும் இன்னொரு ஜீவனின் பசியை கண்டு பொறுக்க முடியாமல் தன் உணவை வழங்கிய அந்த பெரியவர் திருவாளர் மூர்த்திக்கு மதிப்புக்குரியவராக உயர்ந்து நின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த யாசகரை போல் நம்மில் எத்தனை பேர் குறைந்தபட்ச மனித நேயத்துடன் நடந்து கொள்கிறோம் என்கிற கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்வோம். தோற்றவருக்கு எத்தனை பேர் தோள் கொடுக்கிறோம்? யாசிப்பவருக்கு எத்தனை பேர் உதவி செய்கிறோம்? ஏழையின் சிரிப்பில் இறைவன் வாழ்கிறான் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஏழைக்கு இல்லை என்று சொல்வதில் அர்த்தம் எதுவும் இல்லை. இன்னொரு நிகழ்வோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.